அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இட்லி ரவை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உளுந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இட்லி ரவான்னு சொல்லி கடையிலேயே விற்கும். அந்த ரவை வாங்கி 5 செகண்ட் ஊற வச்சு உளுந்து ஆட்டினதும் உளுந்தை எடுத்து தோண்டி வச்சுட்டு அந்த இட்லி ரவை 5 செகண்ட் ஊற வச்சுக்கணும். அதே இந்த உளுந்து மாவு கூட நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பொழிஞ்சு உளுந்து மாவில் போட்டணும். உளுந்து மாவில் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா தண்ணி இருக்கக்கூடாது. மெயின் வந்து தண்ணி இல்லாமல் புரிஞ்சுக்கணும். இதுலேயே தண்ணியே சேர்க்கக்கூடாது. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு காலையில் பார்த்தோம்னா நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்த ரவையை நான் மறுபடியும் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் இட்லி தட்டை வச்சு இட்லி ஊற்றினோம்னா ரவா இட்லி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றினோம்னா ரவா இட்லி ரெடி.